ණයෙන් නිදාස්. இன்றும் நம் கடனிலிருந்து விடுதலை. ණයෙන් නිදාස්. கடனிலிருந்து விடுதலை. මේකේ දෙවෙනි කොටස අද අපි බලන්නවා. இதிலே இரண்டாவது பாகத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். නමුත් මම කලින් මේ දෙවෙනි කොටසේ මාතෘකාව මම කියන්න කලින් මම කැමති පළවෙනි සතියේ කියපු පොඩි දෙයක් ඔබට කතා කරන්න. ஆக இரண்டாவது தலைப்பை நான் பேச முன்பதாக நான் விருப்பப்படுகிறேன் முதலாவது பாகத்திலே நான் பேசின காரியத்தின் சுருக்கத்தை. පළවෙනි එක ඔබට බලාපොරොත්තුවක් මා දුන්නා. முதலாவது காரியத்திலே முதல் பாகத்திலே நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை எதிர்பார்த்தேன். ද්විතීය කතා 28:12 உபாகமம் 28:12 එතන සඳහන් කළ තියෙනවා. அந்த இடத்திலே கூறப்படுகிறது, ස්වාමින් වහන්සේ නිසි කාලයට ඔබේ දේශයට වර්ෂාව දෙන්නටද ඔබේ අත්වල සියලු වැඩට ආශිර්වාද කරන්නටද අහස නැමැති Tamanගේ උතුම් ගබඩාව ඔබට විවෘත කරන සේක. උන්වහන්සේ උතුම් ගබඩාව විවෘත කරයි. அவர் நல்ல பொக்கிஷசாலியை உனக்கு திறப்பார். ඔබ බොහෝ ජාතීන්ට ණයට දෙන නමුත් ඔබ ණයට නොගන්නෙහිය. ගාක් ජාතින්ට සෙනගට ණය දෙයි. හැබැයි ඔයා නම් ණය ගන්න. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், ஆனால் நீங்களோ கடன் வாங்குவதில்லை. මේක දෙවියන් මාස දෙන්නේ පොරොන්දුවක්. இது தேவன் கொடுப்பது ஒரு வாக்குத்தத்தம். කාටද? யாருக்கு? வாழ்කමේ හිටපු සෙනගට උන්වහන්සේ පොරොන්දුවක් දෙනවා. அடிமைத்தனமா இருந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். කොයි මොහොතද දුන්නේ? எந்த சந்தர்ப்பத்திலே ඔවුන් கொடுத்தார்? වනාන්තරේ ඉන්නවා. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார். ඔවුන්ට ජොබ් එකක් නැහැ. அவர்களுக்கு ஒரு தொழில் இல்லை, ඔවුන්ට ව්‍යාපාරයක් නැහැ. அவர்களுக்கு வியாபாரமும் இல்லை, ඔවුන් වගා කළේත් නැහැ. அவர்கள் விவசாயம் செய்யவில்லை. ඒ මොහොතේ උන්වහන්සේ කියනවා මේ පොරොන්දුව උන්වහන්සේ දුන්නා. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். වා ආශිර්වාද වෙයි කියලා. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் අද என்று. රාත්‍රියේ இன்று இரவு ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். දෙවියන් වාසද කළ නොහැකි දෙයක් නැහැ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே එනිසා இல்லை. ඔබගේ ණය අනිවාර්යයෙන් ඉවර වෙයි. எனவே நிச்சயமாய் உங்கள் கடன் தீரும். අද ඇයි මේ ණය? ஏன் இன்று இந்த கடன்? අද උඟක් පවුල් යාක්ෂා කරන්නේ නැති නිසා ණයද? இன்று அநேக குடும்பங்கள் ஜெபிக்காதனால இந்த கடனா? මම උඟක් චර්ච් වල දැකලා තියෙනවා. நான் அநேக சர்ச்சிலே கண்டிருக்கிறேன். සල්ලි තියෙන අය பணம் உள்ளவர்கள் ඕන් එච්චර අත උස්සන්නෙත් නැහැ. அவர்கள் அதிகமாய் கையை தூக்க වැඩි மாட்டார்கள். සද්ද කරලා යාක්ෂා කරන්නෙත් නැහැ. அதிகமாய் சத்தமிட்டு ஜெபிக்கவும் ඕන් மாட்டார்கள். නියඬ කමින්ද යාක්ෂා කරන්නේ. அவர்கள் அமைதியாய் හැබැයි ஜெபிப்பார்கள். සල්ලි නැති අය ஆனால் பணம் இல்லாதவர்கள் වාක් යාක්ෂා කරනවා. அதிகமாய் ஜெபிக்கிறார்கள். ආත්මික වගේ එළියේ පේනවා. வெளியே ஆவியிலே இருக்கிறது போல விளங்குகிறது. නමුත් ඔවුන් ගාව ණය තියෙනවා. ஆனால் அவர்களிடத்தில் கடன் இருக்கிறது. අද උඟක් පවුල් ණය වෙන්න හේතුව යාක්ෂාව නැති නිසා නොවේ. இன்று அநேக குடும்பங்கள் கடனுக்கு போக காரணம் ஜெபம் இல்லாதபடினால் அல்ல, අම්බ කරන්නේ නැති නිසාත් නොවේ. சம்பாதிக்கவில்லை என்பதற்காக அல்ல, දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය උන්ට නැති නිසාත් නොවේ. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லாதபடியினாலும் அல்ல. මුදලගෙන හරි අවබෝධයක් මුදලගෙන හරි ප්‍රඥාවක් නැතිකම නිසායි අද ණය වෙන්නේ. இந்த பணத்தை குறித்து எந்த ஒரு அனுபவமோ, இந்த பணத்தை குறித்து சரியான ஒரு ஞானம் இல்லாதபடினால் தான் කොහොමද கடனாளர்கள். සල්ලි බැලන්ස් කරන්නේ? எப்படி பணத்தை சமமாய் சமநிலைப்படுத்துவது? කොහොමද සල්ලි වලින් හරියට වැඩ කරන්නේ? எப்படி இந்த பணத்தினாலே சரியாக வேலை செய்வது? ඒක දන්නේ නැති නිසා තමයි උඟක් ණය වෙන්නේ. அதை அறியாதபடினால தான் இன்னைக்கு நிறைய கடனிலே ඒ இருக்கிறார்கள். වැරද්ද නිසා அந்த தவறு අද நிமித்தம் මේ ණය නිසා අඬනවා. இன்று இந்த கடனின் நிமித்தம் අද அழுகிறார்கள். උඟාදනේ ලෙඩ උදෙසා අඬන්නට වඩා ඔවුන් අනන්නේ ණය නිසා. இன்று நிறைய பேர் நோய்க்கு அழுவதை காட்டிலும் அழுவது கடனுக்காக. අද උඟා පවුල් වලට මේ ණය කියන එක ලොකු බලපෑමක් වෙලා. இன்று அநேக குடும்பங்களுக்கு இந்த கடன் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ණය ஏற்படுத்துகிறது. ගත්තම රාත්‍රී නිදා ගන්න බෑ. கடனை எடுத்ததும் இரவிலே தூக்கம் போகாது. ෆෝන් එක වැදුන ගාම එයානම් බයක් අපිට ඇති වෙනවා. போனில எல்லாம் பட்டதும் அந்த போன் சத்தத்துக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. පඩිය ලැබෙන්නේ අපේ ණය කැපිලා.
சம்பளம் கிடைப்பது கூட நாம் எடுத்த கடனை வெட்டிதான். අද ඊට පස්සේ ඉතුරු මුදල අපි වෙන ණය වලට දෙන්න වෙලා තියෙනවා. அதன் பின்பு மிகுதியாய் கிடைத்த பணத்தை வேறு வேறு கடனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ව්‍යාපාර කරලා ලාභය ලැබුණත් අතේ ඉතුරු වෙන්නේ ඔක්කොම ණය. வியாபாரம் செய்து அதிலே வருகிற லாபம் கூட கையில தங்குவதில்லை, அதுவும் கடனுக்கு தான் போகிறது. අද උගාදනේ දෙවියන් වහන්සේ ආදරේ இன்று அநேகர் தேவனை நேசிக்கிறார்கள், සේවය කරනවා, ஊழியமும் செய்கிறார்கள், යාක්ෂා කරනවා, ஜெபிக்கிறார்கள், දසෙන් කොටසක් දෙනවා. தசம பாகமும் கொடுக்கிறார்கள். හැබැයි ණය නම් ඉවර වෙලා නැහැ. ஆனால் கடனோ தீர்ந்ததில்லை. අද දෙවියන් වහන්සේ එක දෙයක් අපිට මතක් කරනවා. இன்று ஒரு காரியத்தை தேவன் நமக்கு මේ සල්ලි ஞாபகப்படுத்துகிறார். ප්‍රශ්නට හේතුව ප්‍රඥාව තමයි. இந்த பண பிரச்சனைக்கு காரணமே இந்த ஞானம்தான். මේ ණය කියන්නේ ආර්ථික සල්ලි ප්‍රශ්නයක් විතරක් නෙවෙයි. இந்த கடன் என்பது பொருளாதார பண பிரச்சனை மாத்திரம் அல்ல. සල්ලි ප්‍රශ්න තියෙනවා. பண பிரச்சனை இருக்கிறது. ණයක් කිව්වම ඒක සල්ලි ප්‍රශ්න கடன் என்னும் பொழுது அது பணத்திலே ஒரு பிரச்சனை නෑ. இல்லை, ඒක මනසේ ප්‍රශ්නයක්. அது ஆள் மனதிலும் ஒரு பிரச்சனை, අදවතට ප්‍රශ්නයක්. இருதயத்துக்கு ஒரு பிரச்சனை, පවුලේ ප්‍රශ්නයක්. குடும்பத்திலும் பிரச்சனை, ඇදහිල්ලට ප්‍රශ්නයක්. விசுவாசத்துக்கு ஒரு பிரச்சனை, දේව සේවයට ප්‍රශ්නයක්. தேவ ஊழியத்துக்கும் பிரச்சனை, බලාපොරොත්තුව ගැන තියෙන ප්‍රශ්නයක්. நம்பிக்கையை குறித்து இருக்கிறதான ஒரு பிரச்சனை. ආදරය වැදගත්. அன்பு மிக முக்கியம். ආදරය වැදගත්. அன்பு ரொம்ப முக்கியம். දෙවියන් වහන්සේට පස්සේ හැම දෙයක්ම සල්ලි තමයි. தேவனுக்கு பின்பதாக எல்லாமே பணம் தான். ආදරය ඊට පස්සේ. அதன் பின்புதான் அன்பே. ප්‍රේමය තා වැදගත්. அன்பு ரொம்ப முக்கியம். සල්ලි තිබුණත් பணம் இருந்தால் ඒ ආදරය පවා උසස් මට්ටමින් කරන්න පුළුවන්. அந்த அன்பை கூட உயர்ந்த மட்டத்திலே செய்யலாம். ආදරයට වඩා මේ මුදල වැදගත්. அன்பை விட இந்த பணம் ரொம்ப முக்கியம். බයිබලේ දේශනා කරපු දේ සඳහන් කළ දෙනා මුදලින් සියලු දේට පිළිතුරු ලැබෙයි. මුදලෙන් සියල්ල කළ හැකි. ஆகவே பிரசங்கி சொல்லுகிறது வேதத்திலே பணத்திலே சகலதையும் செய்யலாம், பணம் எதையும் செய்யும் என்று. පනමෝ எல்லாவற்றுக்கும் உதவும். මුදල හැමදේට උදව් වේ. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். මරණය පවා ප්‍රමාද කරයි. மரணத்தை கூட தாமதமாக்கும். සල්ලි වලට එච්චර බලයක් තියෙනවා. பணத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் අද இருக்கிறது. ඒ ගැන ඔබගේ ඔළුවේ ඒක තියන්න අවශ්‍යයි. இன்று அதை குறித்து உங்க தலையில இருக்க வேணும். නමුත් දැන් ණය වෙලා. இப்பொழுது கடனாளியாக දැන් இருக்கிறீர்கள். ණයෙන්ම ජීවත් වෙන්න ඕනේ කියලා ඉරණමක් නැහැ. அதுக்காக நாங்க கடல்லே வாழணும்னு தலையில் தள்ள திவ்யன் வாசிගේ අනුග්‍රහයක් තියෙනවා. தேவனுடைய ஒரு கிருபை இருக்கிறது. ඒ කරුණාවෙන් උන්වහන්සේ පුදුම විදිහට ඔක්කොම ඉවර කරා. அந்த கிருபையினாலே அவை எல்லாவற்றையும் புதுமையாக்கி இருப்பார். අද රාත්‍රී මගේ දේශනාවන් පස්සේ இன்று இரவு என்னுடைய பிரசங்கத்திற்கு මෙතන பிறகு සමහරය සමහර පවුල් තීග්නවල් இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலர் ஒரு குடும்பமும் ஒரு தீர்மானங்களை எடுப்பார்கள். උගාදනගේ ජීවිත වෙන පැත්තට ඇරේ. அநேகருடைய வாழ்க்கை வேறு திசையாய் மாறிவிடும். අද උගාකයට දෙවෙනාස කියන දේ. இன்று அநேகருக்கு தேவன் சொல்லுவது, ඔබගේ ණය ඉවර වෙන්න උපිනිස. உங்கள் கடன் தீர்ந்து முடிகிற அளவுக்கு ඔබගේ ණය ඉවර වෙන්නට අද මේක පළවෙනි දවසක් ඔබට වෙයි. உங்கள் கடன் தீர இன்று இது முதல் நாளாய் உங்களுக்கு இருக்கும். දෙවියන් වහන්සේ ඔබ ණය ගන්න තියන්නේ. தேவன் உங்களை கடன் எடுக்க வைக்க මම மாட்டார். කතා කරන මේ සත්‍යය ණය ගන්න එක ඔබ සම්පූර්ණයෙන්ම නතර කරයි. இந்த 6 நாட்களில் நான் பேசும் பொழுது நீங்கள் கடன் எடுப்பதை முழுமையாய் நிறுத்தி ඔබ விடுவீர்கள். ණය ගන්න ණය දෙන තරමට ආමේන්. උන්වහන්සේ ඔබ ලොකු මිනිසෙක් කරයි. நீங்கள் கடன் எடுப்பதில்லை, கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் உங்களை பெரிய மனுஷனாக்குவார். අද දෙවෙනි කොටස இந்த 2வது பாகம், මනුෂ්‍යයන් ඇයි ණය ගන්නේ? மனிதர்கள் ஏன் கடன் எடுக்கிறார்கள்? මිනිසුන් ණය වෙන්නේ ඇයි? மனிதன் கடனாளியாவது ஏன்? මම ඇයි ණය උනේ? நான் ஏன் கடனாளியானேன்? මේකේ මොනවා එකක් ඇති. இதுல ஏதாவது ஒன்று இருக்கும். මම කාරණා 10ක් ඉක්මනට කතා කරනවා. நான் சீக்கிரமாய் ஒரு 10 காரணங்களை நான் பேசுகிறேன். බයිබලේ ජීවිත අත්දැකීමෙන් කාරණා 10. வேதத்தில் இருந்தும் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு 10 காரியங்கள். ඉතුපදේශ 21 පහේ සඳහන් කළ දෙනවා. நீதிமொழிகள் 21:5 கூறப்படுகிறது, කඩිසර අයගේ යෝජනාවලින් කටිසර අයගේ යෝජනාවලින් ලාභම ලැබේ. එහෙත් ඉක්මන් කාර්යයා ඉක්මන් වෙන්නේ හිඟවීමට පමණක්.
ඉක්මන්කාරයා ඉක්මන් වෙන්නේ හිඟවීමට හිඟවීමට පමණකි. පමණයි. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாயிருக்கும். කඩිස්සරයා කියන ප්‍රවේශමින් ඉන්න කෙනා. ජාග්‍රතයා இருக்கவன். දැන් සිංහලෙන් බලන්න. කඩිස්සරම ඉන්න කෙනාගේ සිතිවිල්ල යෝජනාව ලාභම ලැබේ. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை සෙල්වතුකුම්. ඒ කියන්නේ කඩිස්සර කෙනාගේ ජීවිතය ධනවත්කමට කියලා තියෙනවා. ඒ වගේ லாபெட்ட. அதாவது ஜாக்கிரதையாக இருந்தால் உன் லைஃப் செல்வமாயிருக்கும், லாபமாயிருக்கும். ஆமென். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். කඩිසකම එන්න ඕනේ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். දැන් අපිට ක්‍රෙඩිට් කාඩයක් පාවිච්චි කරන වෙලාවේ இப்ப நாம ஒரு கிரெடிட் கார்டை பாவிக்கும் பொழுது 10 වෙනිදා සල්ලි දාන්න ඕනේ. 17ஆம் தேதி பணத்தை போட வேண்டும். නිකාගේ අමතකුණත් சும்மா சரி மறந்துட்டு එක දවසක් ஒரு நாள் අපිට 3000ක් ෆයින් එකක් දානවා. ஒரு 3000 நமக்கு ஃபைன் போடுவார்கள். එතකොට අපි මොනවද කරන්න ඕනේ? அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்? අපේ ඇලර්ම් එක දාලා ඇලර්ට් එකෙන් ඉන්න ඕනේ. நம்முடைய அலாமை போட்டு நாம் அலர்ட்ல இருக்கணும். ප්‍රවේශමෙන් ඉන්න ඕනේ. ஜாக்கிரதையா இருக்கணும். පැහැදිලි? உங்களுக்கு தெளிவா? නැත්තම් කීයක් ඒ 3000ක් යනවා. அப்படி இல்லாட்டி 3000 போய்விடும். සමහරකට 3000ක් ගාණක් නැහැ. ஒரு சிலருக்கு 3000 கணக்கே இல்ல. හැබැයි දැන් ඒගොල්ලන්ට ගාණක් වෙලා. ஆனால் இப்பொழுது அது கணக்கிலே இருக்கிறது. ඔබ ගන්න මිලදීලා බඩු ගන්න වෙලාවේ நீங்கள் பணம் செலுத்தி பொருள் எடுக்கும் பொழுது ඔබට ප්‍රවේශම් වෙන්න. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். මේක ඕනද ඕන නැද්ද? இது தேவையா தேவையில்லையா? හැම දෙයකින් තා ප්‍රවේශමෙන් ගන්නෑ. எல்லாவற்றையும் மிக මම ஜாக்கிரதையா செய்கிறேன். ටූත්පේස්ට් පාවිච්චි කරන්නේ ප්‍රවේශමෙන්. நான் டூத்பேஸ்ட் பயன்படுத்தினாலும் ஜாக்கிரதையாய் මම යම් பயன்படுத்துகிறேன். කිසි ගමනක් යනවා නම් நான் ஒரு பயணத்தை போவேன் ඒ என்றால் පැත්තට අද යනවද එට යනවද? அந்த பகுதிக்கு இன்னைக்கு போறோமா நாளைக்கு போறோமா? ඇයි ඒ පැත්තේ එට වැඩක් තියෙනවා. ஏனென்றால் நாளைக்கு அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கிறது. මම ගා ප්‍රවේශම් වෙනවා. நான் ரொம்ப මේ ஜாக்கிரதையாகிறேன். වචනේ බලන්න. அந்த வார்த்தையை கவனிங்க. හැබැයි ஆனாலும் ඉක්මන්කාරයා ඉක්මන් වෙන්නේ பதறவன் சிங்கள எப்படின்னா அவசரப்படுறவன். அவசரப்படுறது அவசரத்துக்கு எதுக்கு ஏழையாக துப்பத் වෙන්න. அவன் அவசரப்படுவது ஏழையாக. ඔබ ඉක්මන් වෙන්න එපා. நீங்க அவசரப்பட வேணாம். ඔබ පෝසත් වෙන්න, நீங்கள் ஐஸ்வர்யவானாக, ඔබ ප්‍රවේශම් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். මාගව iPad එකක් තිබුණා. என்னிடத்தில் ஒரு ஐபேட் இருந்தது. මම අවුරුදු 15ක් පාවිච්චි කළා. நான் 15 வருடம் அதை பயன்படுத்தினேன். නිකන් අම්මුණ එකක්. சும்மா ஒண்ணு கிடைத்தது. ඒ නිසා දැන් මේක පාවිච්චි කරන්නේ. எனவேதான் இதை நான் මම பயன்படுத்துகிறேன். අදිසි වෙන්නේ. நான் அவசரப்பட மாட்டேன். මාගව ෆෝන් එකක් තිබුණා. என்னிடத்தில் ஒரு போன் இருந்தது. ඒක අවුරුදු 5ක් විතර පාවිච්චි කළා. அது 5 வருஷமாய் பாவித்தேன். අවුරුදු 7ක් විතර පාවිච්චි ஒரு කළා. 7 வருஷமாய் பாவித்தேன். හැබැයි තව ෆෝන් එකක් කැනඩා වලින් හම්බුණා. ஆனாலும் இன்னொரு ஃபோன் கனடாவிலிருந்து கிடைத்தது. මම මාරු කරන්න ගියේ නෑ. நான் மாத்த போகல. නිකන් අම්මුණ නිසා ගත්තා. சும்மா கிடைத்ததினால எடுத்தேன். දැන් ෆෝන් 14 iPhone 14 තියෙන දඟලනවා. இப்பொழுது ஐபோன் 14 உள்ளவர்கள் கூட பதறுகிறார்கள். මගේ දුව වුණත් හරි. என் பிள்ளையா இருக்கலாம், මෙතන ඉන්න අය වුණත් හරි. இங்கு இருக்கிறவளா இருக்கலாம். ඔබ පෝසත් වෙන්න ඕනද? நீங்கள் ஐஸ்வர்யவானாக வேணுமா? එහෙනම් ප්‍රවේශම් වෙන්න. அப்படி என்றால் ஜாக்கிரதையா இருங்கள். ප්‍රවේශම් වෙන්න. ஜாக்கிரதையா இருங்கள். මොනවාද ඉක්මන් වෙන්නේ? எதற்கு அவசரப்படுகிறீர்கள்? ඉක්මන් වෙන්නේ දුප්පත්කම. அவசரப்படுகிறவன் தான் அவசரப்படுவது அவன் தரித்திரனாக. එච්චරයි. அவ்வளவுதான். ඒ නිසා ඉස්සල්ලා අපේ ප්‍රශ්න කොයිද කියලා බලන්න ඕනේ. முதலாவது என் பிரச்சனை எங்க இருக்கிறது என்று பார்க்கணும். ණය ඉවර කරන්න දඟලන්න එපා. கடனை தீர்க்க நீங்க குழம்ப வேணாம். ණය ඇයි කියලා ඉස්සලා බලමු. ஏன் இந்த கடன் என்பதை முதலாவது பார்ப்போம். නැත්තම් இல்லாவிட்டால் ණය දෙන්න கடனை கொடுக்க கொடுக்க ඉවර කරන්න முடிக்க முடிக்க මෙතන ණය. இங்கால கடன் வரும். ඒ නිසා ඉස්සලා ණයට හේතුව මොනවාද? எனவே முதலாவது இந்த கடனுக்கான காரணம் என்ன? ඒක ඉස්සලා දන්න අවශ්‍යයි. அதை முதல்ல சரிப்படுத்தணும். ડોක්ටර් ගාව ගියාම டாக்டர் இடத்துல சென்றதும் ලෙඩට බේත් දෙන්නේ.
வியாதிக்கு மருந்து கொடுக்க மாட்டார். ඉස්සල්ලා ලෙඩ කොතනින් එන්නේ කියලා බලයි. முதலாவது அவர் பார்ப்பது இந்த வியாதி எந்த இடத்திலிருந்து வந்தது, ඇයි එන්නේ? ஏன் வருகிறது, ඒක ස්ටොප් කරන්න ඕනේ. அது ஸ்டாப் பண்ண வேண்டும். ඒක ස්ටොප් කරන්න නැතුව அது ஸ்டாப் பண்ணாமல் උඩින් බැරල් එකට වතුර දානවා. மேலே இருந்து பெரலுக்கு தண்ணி போடுகிறார்கள். පල්ලෙහා තියෙන කාම්බුව වන්න නැතුව. கீழே இருக்கிற அந்த கராமையை மூடாம, ටැප්ප මූඩාම. டப்பை மூடாம ඒක වාණ්ඩ අවශ්‍යයි. அந்த டப்பை மூட வேண்டும். ඒ වගේ තමයි அதே போல ණයෙන් එළියට එන්න අවශ්‍ය නම් கடனிலே இருந்து வெளியே வர මම வேண்டும். ඇයි ණය උනේ? நான் ஏன் கடனானேன்? මම සුද්ධවන්තය ලෙස කතා කරන්නේ නැහැ. நான் பரிசுத்தவான்மாய் பேசுறது இல்ல. මගේ අත්දැකීමේ මිස්ටේක් තමයි මම කතා කරන්නේ. என்னுடைய அனுபவத்தில் நடந்த தவறுகளை தான் நான் பேசுகிறேன். මගේ මිස්ටේක් තමයි කතා කරන්නේ. என் மிஸ்டேக்குகளை தான் பேசுகிறேன். මම ඕගලන්ගෙන් ප්‍රශ්නයක් අහන්නම් අවංක උත්තර කරන්න. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன், உண்மையா பதிலை சொல்லுங்க. ඔබගේ ණය එක දවසින් ආවද? உங்கள் கடன் ஒரு நாள்லயா வந்தது? නෑ. இல்ல இல்ல, ඒකට ගොඩාක් හේතු තියෙනවා. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. පළවෙනි එක முதலாவது නම්බර් 1 முதலாவது අවශ්‍යතාවට වඩා ආසාවට ප්‍රථම තැන් දීම. தேவையை விட ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்தது. කොකද අවශ්‍ය? எது தேவை? අවශ්‍යතාව තමයි වැදගත්. தேவைதான் ரொம்ப முக்கியமானது. අපි මොනවාටද ඉඩ දෙන්නේ? நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோம்? ආසාවට. ஆசைக்கு. දැන් මාගාව ෆෝන් එකක් තියෙනවා. இப்ப என்னிடத்தில் ஒரு போன் இருக்கிறது. ඒකේ AI ඔක්කොම මම පාවිච්චි කරනවා. அதுல AI எல்லாம் நான் பயன்படுத்துறேன். දන්න ඔක්කොම සෙල්ලම් දානවා. தெரிஞ்ச எல்லா விளையாட்டையும் போடுறேன். හැබැයි ஆனாலும் ආසාවක් තියෙනවා. ஒரு ஆசை இருக்கிறது. iPhone 17 එකක් ගන්න. ஐபோன் 17 ஒன்னு எடுக்க. හැබැයි ඒක අවශ්‍යද? ஆனா அது தேவையா? නෑ. இல்ல, ඒක ආසාව. அது ஒரு ஆசை. අද උගාදෙනේ ණය වෙන්න හේතුව இது ආසාව. அநேகர் கடப்பட காரணமே இந்த ஆசைதான். ඇඳුම් අල්මාරිය ඔබලා තියෙනවා. உடுப்பு அல்மாரியிலே திணிச்சு வச்சிருக்காங்க. දැන් one day trip එකක් ගියාද? இப்போ ஒரு நாள் ட்ரிப் போனீங்களா? යන වෙලාවේ போகும் பொழுதும் ආසයි. ஆசை. මමත් එකක් ලස්සනට ඇඳලා යන්න ඕනේ. நானும் முன்னும் அழகா உடுத்தி போகணும். ඒ නිසා අලුත් එකක් ගන්නවා. எனவே புதிதாய் ஒன்று எடுக்கிறார்கள். එතනයි ප්‍රශ්න තියෙන්නේ. அங்கதான் பிரச்சனையே ඔබගේ இருக்கிறது. ආසාවට නොවේ ඉඩ දෙන්න ඕනේ. உங்கள் ஆசைக்கல்ல இடம் கொடுக்க வேண்டும். ඔබගේ අවශ්‍යතාවට. உங்கள் தேவைக்கு. ස්විමින් කරන්න යනවද? சுமின் பண்ண போறீங்களா? ස්විමින් ඇඳුමක් තියෙනවා. ஒரு சுமின் ஆடை உண்டு. නමුත් දැන් මොනවාද? ஆனா இப்ப என்ன? ගිය පාර එක දැම්මනේ. கடந்த முறை அதை போட்டோமே. අපි මේ පාර කොහමද දාන්නේ? இப்ப நாம இந்த முறை எப்படி போடுறது? ඒ නිසා ඒකට කියන ආසයි. அதற்கு சொல்வது ஆசை. ඒකට කියන ආසයි. அதற்கு சொல்வது ஆசை. මම කිව්වේනේ ආසාවල එපා කියලා. நான் சொல்லவில்லை இந்த ஆசைகள் வேணாம் என்று. අතන්ට එන්න අවශ්‍යයි. அந்த இடத்துக்கு வரணும். ගෙදර සෝෆා තියෙනවා. வீட்டிலே சோஃபா இருக்கிறது. ඒක හොඳයි. அது நல்லது. හැබැයි එකක් දැක්කම ආසයි. ஆனா இன்னொன்னு கண்டதும் ஒரு ஆசை. වෙන කෙනෙක් ගෙදරට ගියා මේක දැකලා ආසයි. வேறொரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறத பார்த்து ஆசை. යාකෝබ් අතරනේ පරිචය. யாக்கோபு 4 அதிகாரம் එකේ ඉඳලා 3 වෙනකම්. 1 3 வரை. ඔබ සැම අතරෙහි යුද්ධත් ඩබරත් කොයින්ද? ඒවා පැමිණෙන්නේ ඔබ සැමගේ අවයවයන් තුලෙහි යුද්ධ කරන ඔබ සැමගේ තෘෂ්ණාවලින් නොවේද? உங்களுக்குள் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருது? உங்கள் அவயங்களே போகிற இச்சை, ஆசை. ஆசை. ඔබ සැම ආශාවන් නොය, නුමුත් නොලැබෙන්නේය. ඔබ සැම මිනී මරන්න නොය, ඊර්ෂ්‍යාවන් නොය. ඔබ ආස වෙනවා. நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ඒ නිසා ඔයගලන්ට ලැබෙන්නේ අන්තිමට සණ්ඩු යුද්ධයි. அதிலே உங்களுக்கு கடைசியில கிடைப்பது யுத்தமும் சண்டைகளும் தான். ප්‍රශ්න තමයි. பிரச்சனை தான். තුන්වෙනි වචනය. 3வது வசனம். ඔබ සැම ඉල්ලන නුමුත් ඔබ සැමගේ තෘෂ්ණා ගැන වියදම් කරන පිණිස වැරදි ලෙස ඉල්ලන බැවින් ලැබෙන්නේ නැත. ඔයගලන් යාක්ෂා කරනවා. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். නමුත් ඔබගේ තෘෂ්ණාව සම්පූර්ණ කරන්න ඕන නිසා எனவே உங்களுடைய இச்சையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ඔයගලන් ඉල්ලන්නේ. நீங்கள் கேட்கிறீர்கள். යාක්ෂාව තියෙනවා. ஜெபம் இருக்கிறது. නමුත් ආසාව. ஆனாலும் ஆசை. ආසාව එපා කිව්වේ නෑ. ஆசை வேண்டாம் என்று சொல்லவில்லை. නමුත් එතනින් සීමාවෙන් එළියට යනවා. ஆனால் அந்த எல்லையிலிருந்து வெளியே போகிறீர்கள். ඔබගේ ආසාවල් කන්ට්‍රෝල් කරන්න. உங்கள் ஆசையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். සම්පූර්ණ කන්ට්‍රෝල් කරන්න. முழுமையாய் கட்டுப்படுத்துங்கள்.
මම එක ෆර්ෆිම් එකක් පාවිච්චි කරලා ඒක සම්පූර්ණ ඉවර වෙනකම් පාවිච්චි කරනවා. நான் ஒரு பெர்ஃப்யூமை பயன்படுத்தினால் அது முடியும் வரைக்கும் பயன்படுத்துவேன். ඊට පස්සේ තමයි පාවිච්චි කරන්නේ. அதுக்கப்புறம் தான் இன்னொன்று. ඒ වෙලාව තව ආසාවක් එයි. அந்த நேரத்தில் இன்னொரு ஆசை வரும். මේකත් ගමු. இதையும் எடுப்போம். ඒක අවශ්‍ය නැහැ. அது தேவையில்ல. කල්පනා කරන්න. யோசியுங்கள், සින්දීங்கள். சிந்தியுங்கள். මා කියන දේ. நான் சொல்வதை මේක මගේ අවශ්‍යද නැත්නම් මේක මගේ ආසාවද? இது என் தேவையானதா இல்லாவிட்டால் இது எனக்கு ஆசையா? இது தேவையா ආසයා? අවශ්‍යද ආසාවද? இது தேவையா ஆசையா? නැත්නම් இல்லாவிட்டால் ඔබට ජොලි වෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஜொல்லியா இருக்கலாம், සතුටින් ඉන්න පුළුවන්. சந்தோஷமா இருக்கலாம். හැබැයි එකම ලෙවල් එක. ஆனாலும் ஒரே லெவலிலே தான். ඔබගේ ලෙවල් එක උඩ වෙන්න ඕන. உங்கள் லெவல் மேலே இருக்க வேண்டும் என்றால் ඔබගේ අවශ්‍යතාව විතරක් බලන්න. உங்கள் தேவையை மாத்திரம் பாருங்கள். ආමේන්. ஆமென், කොහොම කියන ආමේන්. ஆமென். අද මේ තීරණය ගන්න. இன்று இந்த தீர்மானத்தை எடுங்க. මගේ අවශ්‍යත විතරයි මම කරන්නේ. என் தேவை ஏதோ அதை மாத்திரம் நான் செய்வேன். එකකින් එහාට යන්නේ නැහැ. அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். නම්බර් 2. இரண்டாவது, ආදායමට ලැබීමට වඩා අධික වීදම්. வருமானத்தை விட அதிக செலவு. පඩි 70යි. 70,000 சம்பளம். පඩි මෙච්චරයි. சம்பளம் இவ்வளவுதான், වීදම් ලොකු. ஆனால் செலவு பெருசு. එන්න දොර ලොකු, வருகிற கதவு பெரிது, යන දොරත් ලොකු. போகிற கதவும் பெருசு. එකයි ප්‍රශ්න. அதுதான் பிரச்சனை. අපි දැනගන්න ඕනේ මට කොච්චරක් ලැබෙනවද කියලා. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று. ඒ අනුව ජීවත් වෙන්න ඕනේ. அதற்கு ஏற்ற விதத்திலே வாழ வேண்டும். උන්වහන්සේ ඒක අපට උගන්වනවා. அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ලූක් 14 லூக்கா 14 28 සඳහන් කරලා තියෙනවා. 28 கூறப்படுகிறது, කොතක් ගොඩනගන්ට කැමති වූ ඔබ සැමගෙන් යමෙක් ඒක නිම කරන්ට තමාට පුළුවන් දැයි පළමු කොට හිඳ වියදම් ගණන් බලන්නේ නැද්ද? உங்களில் ஒருவன் கோபத்தை கட்ட மனதா இருந்து, அடுத்த வசனம், அஸ்திபாகம் போட்ட பின்பு முடிக்க திராணிலாம் போனால் பார்க்கிறவள் எல்லாரும், அடுத்த வசனம், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணில்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாச பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டா இல்லையா என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. லொக்கு உசாஸ் கொத்தக் கதன மனுஷா, பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை கட்டுகிற மனுஷன் ජීවිත උසස් වෙන්න ඕන. வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் ඉස්සලා ගණන් බලන්න ඕනේ. முதலாவது கணக்கு பார்க்க வேண்டும். මගේ පඩිය මෙච්චරයි. என் சம்பளம் இவ்வளவுதான், මේකෙන් දසෙන් කොටස මම දෙනවා. அதிலே தசம பாகம் நான் கொடுக்கிறேன், ඉතුරු එකේ මගේ බිල් ටික මා ගෙවනවා. மிகுதியிலே நான் பில்களை கட்டுகிறேன். ඒ ගෙවන්න අවශ්‍යයි. அது கட்ட வேண்டும். මම ඊට පස්සේ 120ක් මම වෙනම එකතු කරනවා. அதன் பின்பு 120% நான் சேமிப்புக்காய் வைத்திருக்கிறேன். ஏன்? මම මේ ප්‍රශ්න වල ඉවර කරන්න ඕනේ. நான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ඉතුරු එකෙන් ජීවත් වෙන්න ඕනේ. மிகுதியிலே வாழ வேண்டும். නැවත මා කියන්න. நான் திரும்ப சொல்லுகிறேன், 10ක් දසෙන් කොටස, 110 தசம பாகம், 120ක් එකතු කිරීම, 120 சேமிப்பு, ඒක ලොකු දියුණුවක් දෙයි. அது பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். ප්‍රශ්න ඉවර කරන්න එකතු කිරීම අවශ්‍යයි. அப்படி என்றால் பிரச்சனையை தீர்க்க சேமிப்பு அவசியம். දසෙන් කොටස தசம பாகம் 120ක්, 120, ඉතුරු 70ක් තියෙනවා. மிகுதி 70 உண்டு. ඒකේ බිල් ටික ගෙවලා அதிலே இருக்கிற பில்களை கட்டி ඒ ඉතුරු සල්ලි වලින් அதிலே மிகுதியா இருக்கிறதை ඒ මාසෙට වීදම් කරන්න ඕනේ. அந்த மாதத்துக்கு செலவழிக்க வேண்டும். අද උඟක් ගෙවල් වල සමහර අය 30000 පඩේ, அநேக வீடுகளிலே அநேகருக்கு 30,000 தான் சம்பளம். 30000 ජීවත් වෙන අය ඉන්නවා. 30,000 தாம் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். ප්‍රශ්නෙන් එළියට ඔබ එන්න ඕනේ කියලා හිතනවා නම් දැනට කැප කිරීමක් අවශ්‍යයි. பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ඔබ එතන එන්න අවශ්‍ය නම් நீங்க அந்த இடத்துக்கு வர வேணும்னா, අද උඟක් පවුල් වල රුපියල් 100යි ආදායම, இன்று அநேக குடும்பத்திலே 100 ரூபாய் தான் வருமானமே, උන්ගේ වීදම් 130යි. அவருடைய செலவு 130.
ඒක එට දවසේ රුපියල් 30 ණයක් වෙනවා. நாளை தினத்திலே அந்த 30 ரூபாய் ஒரு கடனாய் மாறுகிறது. මම ඕගලන්ට එක දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். ඕගලන්ට ලැබෙන එක වැඩි කරන්න ප්‍රථම වියදම පාලනය කරන්න. உங்களுடைய கிடைக்கிற வருமானம் அதிகரிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய சிலவை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். අපේ චර්චට සෙනග ලොකු දොරෙන් එනවා. நம்முடைய சர்ச்சுக்கு ஜனங்கள் பெரிய கதவிலே வருகிறார்கள், යන වෙලාවෙත් ලොකු දොරෙන් එනවා. போகும் பொழுதும் பெரிய கதவிலே போகிறார்கள். ඒකනේ සෙනග එන වගේ සෙනග එළියට එනවා. அதே போல எப்படி ஜனங்கள் வருகிறார்களோ அதே போல ஜனங்கள் போகிறார்கள். ඒ නිසා මම දැනගත්තා. எனவே நான் அறிந்து கொண்டேன், දැන් එන්න නොවේ දොර අරින්න ඕනේ. இப்பொழுது வரவல்ல கதவை திறப்பது, යන දොර මම වහන්න ඕනේ. போகிற கதவை நான் அடைக்கணும், ඒක මම පොඩි කරන්න ඕනේ. அதை நான் சிறிதாக்க ඒ வேண்டும். නිසා මම ස්ටාෆ්ලත් එක්ක වැඩ කරනවා. எனவே நான் ஸ்டாப்போடு வேலை செய்கிறேன். ඉස්සල්ලා முதலாவது සල්ලි වැඩියෙන් එන්න ඕනේ කියලා වැඩ කරන්න එපා. பணம் அதிகமாய் வர வேணும் என்று வேலை செய்ய வேண்டாம். කොතනද ඉල් තියන්නේ? எங்கு துவாரங்கள் உண்டு, මේක ඕනද ඕන් නැද්ද? இது தேவையா இது தேவையில்லையா, අවශ්‍ය නැති හැම දෙයක්ම වහලා දාන්න. அனாவசியமான எல்லாவற்றையும் மூடிவிடுங்கள். ආමේන්. ஆமென். ඔබ පෝසත් වෙයි. நீங்கள் ஐஸ்வர்யவான ஆவீர்கள். ආමේන්. අත්පල සන්දිලෝ නම් පසසකම. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 3 மூன்றாவது, සලස්මක් නැති ජීවිතය. திட்டமில்லாத வாழ்க்கை. සලස්මක් නැහැ. ஒரு திட்டமில்லை. කලින් බැලුවේ முன்பு பார்த்தது ලැබීමට වඩා වීදම් වැඩි. வருமானத்தை விட செலவு அதிகம். 3 மூன்றாவது, සලස්ම අවශ්‍යයි. திட்டம் முக்கியம். මම උගක් සැලසුම් කරනවා. நான் அதிகமாய் திட்டமிடுவேன். නිසා තමයි මම ගෙදරට හරි කොයිද හරි වීදම් ගන්න පොඩ්ඩක් මම පස්ස ගන්නවා. எனவேதான் வீட்டுக்கா இருக்கலாம், ஏதாவது செலவானா கொஞ்சம் பின்வாங்க. හැබැයි අවශ්‍ය දේවල් මම කරනවා. ஆனா தேவையானதுகளை நான் මම செய்யறேன். සැලසුම් දානවා. நான் திட்டங்களை போடுகிறேன். උගක් දෙන්න පඩිය ලැබුණ ගාමම වීදම් කරනවා. அநேகருக்கு பணம் கிடைத்த சம்பளம் கிடைத்த மாத்திரத்திலேயே செலவழித்து விடுவார்கள். මාසේ අන්තිමේ දවස් 10 හරි අමාරු. மாதத்திலே கடைசி முடிவடைகிற அந்த 10 நாள் ரொம்ப கஷ்டம். අපේ දෙවියන් මාස நம்முடைய தேவன் පිළිවෙලේ දෙවියන් මාස. அவர் திட்டத்தின் தேவன், පිළිවෙලේ දෙවියන් මාස. ஒழுங்கு உள்ள தேவன். අපි පිළිවෙලක් කරන්න. நாங்கள் ஒரு ஒழுங்கை அமைத்துக் මගේ கொள்ள வேண்டும். පඩියේ මේකයි. என் சம்பளம் இவ்வளவுதான், මේක මේමයි. இது இப்படிதான், ඒක වෙනම ගන්න තියාගන්න අවශ්‍යයි. அது வேறாய் ஒதுக்கி வைக்க வேண்டும். ඒක තමයි අපේ ජීවිතයට ආශිර්වාද දෙන්නේ. அதுதான் நம்முடைய நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை සලස්ම கொடுக்கும். නැති ජීවිතය திட்டமில்லாத வாழ்க்கை ඔබගේ ආර්ථික ආශිර්වාදය විනාශ කරලා දානවා. உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை அழித்து விடும். අත්තරණේ කාරණාව. நான்காவது காரியம், අනිත් අයව බලලා තරඟ වදිනවා. மற்றவர்களை பார்த்து போட்டியிடுவார்கள். 2 කොරින්ති 10:12 2 கொரிந்தியர் 10:12 2 කොරින්ති 10:12 2 கொரிந்தியர் 10:12 මක්නිසාද නුමුත් තමුන් ගැනම සාක්ෂි දෙන්නා වූ සමහරුන් සමග අප ගණන් ගන්නට නොහොත් ඔවුන්ට අපම සමාන කරගන්නට අපට ධෛර්යය නැත. නොමුත් තමුන්ගේම මිම්මෙන් තමුන්ම මැනගන්නා වූ තමුන්ටම තමුන් සමාන කර බලන්නා වූ ඔවුහු තේරුම් නැතුව සිටිති. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. තමාම තමා උසස් කරලා කතා කරනවා. தங்களையே தாங்கள் உயர்த்தி ඔවුන් கதைக்கிறார்கள். ගැනම සාක්ෂි කියනවා. அவங்கள குறித்தே சாட்சி சொல்றாங்க. මාගාව මේක තියෙනවා, මාගාව අරක තියෙනවා. என்னிடத்துல இது இருக்கிறது, என்னிடத்துல அது වාගාව இருக்கிறது. මේක නෑ. உங்க இடத்துல இது இல்ல. අරයට වඩා තමා හොඳට ඉන්න ඕනේ. அவரை விட இவர் நல்லா இருக்கணும். එහෙම හිතන අය බුද්ධිමත් අය නොවේ. அப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் புத்திவான்கள் அல்ல. එයා අලුතෙන් ෆෝන් එකක් ගත්තා. அவர் புதிதாக ஒரு போன் எடுத்தார். එයා ගෙදර වෙනස් කළා. அவர் வீட்டை ඒ மாத்தினார். නිසා මමත් ගන්න ඕනේ. எனவே நானும் எடுக்கணும். අද ඒක වෙනවා. இன்று அது நடக்கிறது. අරයා බයික් එකක් ගත්තා, මම බයික් එකක් ගන්නවා. அவர் ஒரு பைக் எடுத்தாரா, நானும் ஒன்னு எடுப்பேன். මම කියන්න කැමති ඔබ එහෙම ඉන්න අවශ්‍යයි. நான் சொல்ல விரும்புறேன், நீங்க அப்படி இருக்கத்தான் வேணும். ඔබ ඒ ලෙවල් එකට එන්න. அந்த லெவலுக்கு நீங்க வாருங்க. මම කිව්වේ නෑ රෝලෙක්ස් watch එක පාවිච්චි කරන්න එපා කියලා. நான் சொல்லல ரோலக்ஸ் ஒச்சை பாவிக்க வேணாம். 1,20,000ක් දීලා එක ගන්න. ஒரு கோ- 1,20,000 දීලා ගන්න. 1,20,00,000 ලட்சம் கொடுத்தா அதை எடுங்க. හැබැයි එතනට එන්න අවශ්‍යයි. ஆனா அந்த இடத்துக்கு வரணும். හැබැයි අරයා නිසා ඔබ ගන්න එපා. அவர்
அவருனால நீங்க எடுக்க வேணாம். ඔවුන්ගේ දරුවන් හොඳ ස්කෝලේ යනවා. அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல ஸ்கூல் போகிறாங்க. ඒ නිසා මගේ දරුවනුත් එතනට එවන්න ඕනේ. எனவே என் பிள்ளைகளையும் அந்த இடத்துக்கு அனுப்பணும். අනිත් අයව බලලා වැඩ කරන්න යන්න එපා. மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு வேலை මම செய்ய මගේ வேணாம். නංගිව බලන්නේ නැහැ. நான் என் தங்கையை මගේ பார்க்க மாட்டேன். අයියව බලන්නේ නැහැ. அண்ணனையும் பார்க்க මගේ மாட்டேன். මල්ලිවත් බලන්නේ නැහැ. தம்பியையும் பார்க்க மாட்டேன். මම මගේ ලයිෆ් එක බලාගෙන යනවා. என் வாழ்க்கை நான் என் வாழ்க்கையை பார்த்து கொண்டு ඒ போவேன். නිසා මගේ ජීවිතේ ආශිර්වාද තියෙනවා. எனவே என் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் අද உண்டு. තීරණයක් ගන්න. இன்று தீர்மானிங்க. මම අනිත් අයව බලලා நான் පාරට්ටු කරන්න මම කරන්නේ නැහැ. நான் மற்றவர்களை பார்த்து என்னை பாராட்ட நான் வேலை செய்ய மாட்டேன். අරයා බර්ත්ඩේ පාටියක් තිබ්බද? அவர் ஒரு பர்த்டே பார்ட்டி வைத்தாரா? මමත් මේම තියන්න ඕනේ. நானும் இப்படி வைக்கணும். වෙඩින් එකක් මේම කළාද? ஒரு வெடிங் இப்படி செய்தார்களா? එතකොට අපි එහෙම කෙරුවේ නැත්නම් අපිට තත්ත්වයක් නැහැ නේ. நாம் அப்படி செய்யாட்டி நமக்கு என்ன மதிப்பு? දැන් දෙන්නම ණය වෙලා වෙඩින් කරලා இப்ப ரெண்டு பேரும் கடன் பட்டு வெடிங் செய்து දෙන්නම සතුටු නැහැ. இப்ப ரெண்டு பேருக்கு சந்தோஷம் දැන් இல்லை. ණය ඉවර කරන්න දඟලනවා. இப்ப கடனை தீர்க்க போராடுகிறார்கள். සිම්පල් වෙඩින් එකක් ගන්න. ஒரு சிம்பிள் வெடிங் ஒன்று செய்யுங்க. මම කිව්වේ නෑ සිම්පලට ගන්න කියලා. நான் சொல்லவில்லை, சிம்பிளாகவே எடுங்க. ඒ තැනට ආවත් ඔබේම ගන්න. அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்களா? அப்படி எடுங்க. ඔබ ෆ්ලයිට් එකේ මැරි කරන්න. நீங்க ஃபிளைட்ல திருமணம் முடியுங்க. ඔව් මට ටිකටයක් දීලා. போதகருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து මමත් එන්නම් ෆ්ලයිට් එකට. நானும் வரேன் அந்த ஃபிளைட்டுக்கு. හැබැයි එතනට යන්න බැරි නම් அந்த இடத்துக்கு போக முடியாவிட்டால் සිම්පල් වෙඩින් එකක් ගන්න. ஒரு சிம்பிள் வெடிங் எடுங்க. ලයිෆ් එක සතුටෙන් ජීවත් වෙන්න. லைஃப சந்தோஷமாய் අර வாழுங்க. අනිත් ඔබ ජීවත් වෙන්න එපා. அவருக்காக நீங்க வாழ வேணாம். අනිත් අයව සංසල්ල කරලා බලන එක ආශිර්වාදයක් නොවේ. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பது அது ஆசீர்வாதம் அல்ல. අනිත් අයව බලන එක மற்றவர்களை பார்ப்பது ඔබගේ ජීවිතේ ණය පටන් ගන්න ඌ තැනයි. மற்றவர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அதுதான் உங்கள் கடன் நிலை ஆரம்ப நிலை. ඒ නිසා එකත් අරින්න. எனவே அதை விட்டு விடுங்கள். පස්වෙනි එක ஐந்தாவது காரியம் අතිසි තීරණවල්. அவசர முடிவுகள். ඊතෝපදේශ 21 පා. நீதிமொழிகள் 21:5. කඩිසරායගේ යෝජනාවලින් ලාභම ලැබේ. එහෙත් ඉක්මන් කාර්යයා ඉක්මන්කාරයා பதறுகிறவன் අවසරපඩ. அவசரப்படுகிறவன் ඉක්මන් වෙන්නේ හිඟවීමට පමණකි. අද විතර ඔෆර් එක තියෙන්නේ. இன்று மாத்திரம் தான் இந்த ஆஃபர் இருக்கு. අද එකක් ගත්තා දෙකක් ෆ්‍රී. இன்னும் ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. නැත්තම් මේකට 0 ඉන්ට්‍රස්ට්. இல்லாவிட்டால் அதுக்கு 0 இன்ட்ரெஸ்ட். මේ දවස් 3න් ගත්තාත් ඔයාලට ඉන්ස්ටෝල්මන්ට් ගෙවන්න පුළුවන්. இந்த 3 நாட்கள் எடுத்தால் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம். මාස 3කින් ගෙවන්න පුළුවන්. 3 மாதத்திலே கட்ட முடியும். මේක උගා දෙනේ පැටලෙනවා. இதிலே நிறைய பேர் சிக்குகிறார்கள். දේව දරුවන් අදිසි වෙන්නේ. தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்பட மாட்டார்கள். ඕන් යාඥා කරලා அவர்கள் ஜெபித்து දෙවියන් වහන්සේගේ අනුශාසන ලැබලා තියෙන ගනේ. தேவனிடத்திலே ஆலோசனைகளை கேட்டுதான் தீர்மானத்தை ඒක எடுப்பார்கள். උට ආශිර්වාද ලැබේ. அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் ඒක கிடைக்கும். උට ආශිර්වාද ලැබේ. அதிலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் අද உண்டு. ඔබ ඒ තීරණය ගන්න. இன்று நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுங்கள். ඔබගේ ජීවිතයට උට ආශිර්වාද உங்கள் ලැබේ. வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் මට இருப்பீர்கள். කාරණාව 10ක් තියෙනවා. இன்று 10 காரணங்கள் உண்டு. මොත්තම් 10 උண்டு. மொத்தம் 10 உண்டு. දැන්ට 5යි කියලා තියෙන්නේ. இப்போதைக்கு 5 தான் சொல்லியிருக்கிறேன். ඔබගේ ජීවිතේ මේ පහ ඔබ වෙනස් කරන්න. உங்க வாழ்க்கையில இந்த 5 படி உங்கள் வாழ்க்கையை මම நடத்தும். මේක ඊළඟ සතියේම කතා කරන්න ඉතුරුපා. ஆக மிகுதியான 5 நான் அடுத்த வாரம் கதைப்பேன். පළවෙනි එක முதலாவது අවශ්‍ය ආසාව. தேவை ආසයි. ஆசை. අවශ්‍යට ඉඩ දෙන්න. தேவையானதுக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. ආසාවට ඉඩ දෙන්න එපා. ஆசைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். දෙක இரண்டாவது ලැබීම ආදායම නැත්නම් වගමානම් ආදායම வருமானம். ඊට වඩා වීදම් කිරීම. வருமானத்தை விட செலவழிப்பது. ඒක ඔබගේ ජීවිතේ නතර කරන්න. அது உங்க வாழ்க்கையில நிறுத்தி விடுங்கள். 3 மூன்றாவது සැලස්මක් අවශ්‍යයි. ஒரு திட்டம் தேவை. පඩිය ලැබුණම சம்பளம் கிடைத்தது, ඔබ සැලසුම් කරන්න. நீங்கள் அதிலே ஒரு திட்டத்தை போடுங்கள். 4 එක நான்காவது අරයා කරනවා මෙයා කරනවා කියලා කරන්න එපා. அவர் செய்றார் இவர் செய்றார் என்பதற்காக நீங்க එයාට செய்யணும். වඩා මම ඉන්න ඕනේ. அவரை விட நான் இருக்கணும். එයා මේ වගේ ෂූ එකක් දාලා එයි. அவர் இப்படியான ஒரு ஷூ போட்டு එයා வருவார். මේ වගේ බෑග් එකක් දායි. அவர் இப்படிப்பட்ட ஒரு பேக் போடுவார். මට ඕනේ. எனக்கு தேவை. එයා දැන් ෆෝන් එකක් ගත්තා. இப்ப அவர் ஒரு போன் எடுத்தார். මමත් ගන්න. நானும் எடுக்கணும். ඒක අවශ්‍යද? அது தேவையா?
පස්වෙනි එක ஐந்தாவது காரியம் ඉක්මන් තියෙන அவசர முடிவுகள். ඒක ඔබගේ ජීවිතය විනාශ කරයි. அது உங்கள் මම வாழ்க்கையை තව එක කාරණාවත් එක්ක ඉවර කරනවා. நான் இன்னும் ஒரு காரணத்தோடய முடிக்கிறேன். අතික ආසාව அதிக ஆசை, பேராசை. ඉක්මන්ට පෝසතා වෙන්න ඕන කියනවා සිතවිල්ල. சீக்கிரமாய் பணக்காரராக வேண்டும் என்கிற பேராசை. පළවෙනි තිමෝතේ 1 தீமோத்தேயு 6වෙනි පරිච්ඡේදය 6ஆம் அதிகாரம் 9 සහ 10. 9, 10 வசனம். වාක් ආසාවෙන් அதிக பேராசையில නොමුත් ධනවත් වන්ට ආශා ඇත්තෝ පරීක්ෂාවකද මලපතකද මනුෂ්‍යයන් නාස්තියෙත් විනාශයේත් ගිල්වන්නා වූ අඥාන වූ අන්තරාය සහිත බොහෝ තෘෂ්ණාවලද වැටෙන්නෝය. ஐஸ்வர்யவான்களாக விரும்புவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துக மதிகேடும் சேதமான பலவித இச்சையிலும் விழுகார்கள். பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாச விட்டு வலுவி அநேக வேதினால் தங்கள் உருவ குத்தி கொண்டிருக்கார்கள். மக்னிசாத මක්නිසාද වස්තු තෘෂ්ණාව සියලු ආකාර නපුරේ මුලක්ය. සමහරු ඊට ආලය වී ඇදහිල්ලෙන් මුලාව ගොස් බොහෝ වේදනාවලින් තුමූම අනගත්තෝය. நம்ம போசதா வேண்டோனே நான் ஐஸ்வர்யனாக வேண்டும். முதல කොයිද දානවා பணத்தை எங்கேயாவது போடுகிறோம். ලොකු ලාභයක් ලැබේ කියලා. பெரிதான ஒரு லாபம் கிடைக்கும் என்று. ඉක්මන්ට පෝසත වෙන්න ඕනේ කියලා. அவசரமாய் சீக்கிரமாய் பணக்காரனாக வேண்டும் என்று. අතික පොලි ලැබෙනවා කියලා. அதிக வட்டி கிடைக்கும் என்று. සෙනිකව මුදල් ලැබෙයි කියලා. சடுதியாய் சீக்கிரமாய் பணம் கிடைக்கும் என்று සල්ලි ටික දානවා. பணங்களை போடுகிறார்கள். අන්තිමට අපි ණයටපත් වෙනවා. கடைசியிலே நாம் கடனாளி ஆகிறோம். ඔබ පක්ෂාවන්ත වෙන්න. நீங்கள் ஞானவான் ஆகுங்கள். මේවා ඉවර කරන්න. இவைகளை முதலாவது முடித்து விடுங்கள். මම කියන කාම දායම වාන්න දෙවියන් මාසික ආශිර්වාදය උන්වහන්සේ ලබා දෙයි. நான் சொல்லுகிற அந்த 10 டப்பை மூடி விடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் දෙවියන් මාසික பெற்றுக்கொள்வீர்கள். ආශිර්වාදය ලැබේ. தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். බයිබලේ නිගේමියා පොතේ එරේමියා පොතේ මේම වචන තියෙනවා. வேதத்திலே எரேமியா புத்தகத்திலே இப்படியான ஒரு வார்த்தை உண்டு. නුඹලා කැඩිච්ච නටමුන් නුඹලා අදාගෙන සිටනවා. நீங்கள் வெடிப்பான தொட்டிகளை செய்து தண்ணிய நிரப்ப பார்க்குறீங்க. ඔබ මේ පැලුන මේ ටැංකිය අදලා වතුර පුරවන්න හිතනවා. ඒක කොහොමද වෙන්නේ? நீங்கள் வெடிப்பான தொட்டில்களை செய்து தண்ணீர் நிரப்ப எத்தனிக்கிறீர்கள். இது எப்படி ஆகும்? එක දරුවෙක් මාගාව ගේනවා. ஒரு குழந்தையை என்னிடத்தில் கொண்டு வாருகிறார்கள். ඉල් තියෙන කප් එකක්. ஒரு துவாரம் உள்ள ஓட்டை உள்ள ஒரு கப்பை. ඒකට මට වතුර දාන්න කිව්වත් அதற்கு எனக்கு தண்ணீர் போட சொன்னால், මට ඩ්‍රින්ක් එකක් දාන්න කිව්වා. எனக்கு ட்ரிங்கை போட சொன்னால் මම දානවා මෝඩේ. நான் அதை போடுவேன் என்றால் நான் ஒரு முட்டாள். ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ. அதே போலதான் தேவனும். මේ ඉල් ටික ඔබ වහන්න ඕනේ. முதலாவது இந்த துவாரங்களை மூட வேண்டும். එවිට උන්වහන්සේ ආසේ කවුළු විවුර්ත කළා. அந்த வேளையிலே வானத்தின் ඉඩ பலகணிகளை මදි වෙන තරම් இடம் போதாத ඔබ அளவுக்கு ආශිර්වාද කරයි. உங்களை අද ஆசீர்வதிப்பார். මේ ආශිර්වාදය ඔබට ලැබේ. இன்று கூட்டத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு යේසුස්ගේ கிடைக்கும். නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் කරුණ අයෙන් එළියට එන්න. இந்த 6 காரணங்களிலிருந்து வெளியே යේසුස්ගේ வாருங்கள். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මම එළියට එනවා. நான் வெளியே வருவேன். මේක අමාරු නැත්තරේ இது கஷ்டமா මම இருந்தாலும் එළියට එන්න ඕනේ කියලා හිතන්න. நான் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் එළියට එන්න. நீங்கள் வெளியே வாருங்கள். අවශ්‍යතාවට ප්‍රථම තැන් දෙන්න. தேவைக்கு முதலிடத்தை கொடுங்க. ආසාව පස්ස දාන්න. ஆசையை பின்புடுங்கள். ආසාව අයින් කරන්න. ஆசையை எடுத்து விடுங்கள். ලැබෙන්නට වඩා වීදම් කරන්න එපා. கிடைப்பதை விட அதிகமாய் செலவழிக்க வேண்டாம். සැලසුමක් නැතුව ජීවිත ගෙනියන්න එපා. திட்டம் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டாம். අනිත් අයත් එක්ක තරඟ වදින්න එපා. மற்றவர்களோடு போட்டியிட வேண்டாம். ඉක්මන් තීන බල එපා. அவசர தீர்மானம் வேணாம். ලොකු ලාභය ලැබෙයි. ලොකු ආසාවෙන් මුදල් නැති කරන්න එපා. பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் என்கிற ஆசையிலே பணத்தை செலவழிக்க வேண்டாம். අද දෙවියන් වහන්සේ ඔබ සම කතා කරලා තියෙනවා. இன்று தேவன் உங்களோடு பேசி මේ இருக்கிறார். කරුණ අයකින් இந்த 6 ඔබ காரியங்களை වෙනස් කරන්න ඕනේද? நீங்கள் மாற்றப்பட අද வேண்டும். වෙනස් කරන්න. நீங்கள் අද மாற்றிக்கொள்ளுங்கள். වෙනස් කරන්න. இன்று மாற்றிக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ඔබට ලැබෙයි. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு සමහර கிடைக்கும். වෙලාවට ஒரு சில நேரம் මේක එක ප්‍රශ්නයක් ඔබට ඇති. இதிலே ஒரு பிரச்சனை உங்களுக்கு ඒක இருக்கலாம். අද වානවනම්
இன்று அதை மூடுவீர்கள் දෙවියන් என்றார். වහන්සේගේ ආශිර්වාද අදම ලැබෙයි. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் கிடைக்கும். යේසුස්ගේ නාමයෙන් අදම ලැබෙයි. இயேசுவின் நாமத்தில் இன்றே கிடைக்கும். ලබා ගන්න දේව ආශිර්වාදය. பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் ඉදිරියට යන්න. நீங்கள் முன்னோக்கி මේ செல்லுங்கள். පවුල් ඉදිරියට යන්න இந்த අවශ්‍යයි. குடும்பங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். මගේ සැනක ඉදිරියට යන්න අවශ්‍යයි. என் ஜனங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். ආර්ථික ප්‍රශ්න වල ඉවත් වෙන්න අවශ්‍යයි. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக මේ வேண்டும். වැරදි වලින් එළෙන්න අවශ්‍යයි. இந்த தப்புகளிலிருந்து வெளியே வர வேண்டும். මානි දාස් කර යේසුස්ගේ நான் බලවත් නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்குகிறேன். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். අපගේ දෑත් දෙක ඔසවා දේව ආශිර්වාද ලබමු. අපේ පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම සහ දේව ආශිර්වාදය ඔබ සෑමදෙනා සමග අදත් සදාකාලටත් ඔබ සම්පැවතේවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பை, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடே கூட இருப்பதாக. சபை சத்தமாய் ஆமென்.